ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 8th February எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆண்டாலும் அழகரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படியாவது நம்ம ஆதியும் பாரதியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, இதே ரூமில் உட்காந்து இதையே நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, இல்லை இது எப்பவும் போல் பேசுகிற மாதிரி இல்லை, இந்த வாட்டி ஆதியோட பிஹேவியரே மாறி இருக்குது, அதனால் இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் இதை. அப்புறம் ஆதி பாரதியை விட்டு மொத்தமாக பிரிஞ்சிருவாருன்னு பாரதி ரொம்ப நினச்சி பயங்கரமாக அழறா. ஸோ நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழகரும் சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வா நேராக போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கீழே தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இறங்கி பாட்டி எழுப்பி விட்றாங்க. திடீர்னு எழுப்பி விட்டோடனே பாட்டி அருவாளோடு இவங்களை அப்படியே மிரட்டுறாங்க. அப்போ உடனே இவங்க சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு ராத்திரி போய் நீ அருவாளெலாம் வச்சுட்டு தூங்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உன் அப்பன் தான் இப்படி பண்ணிட்டான்ல, எனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி நான் போயிட்டேன்னு சொல்லிட்டான், எங்கேயாவது தூக்கத்தில் நிஜமாவே டெத் சர்டிஃபிகேட்டு உண்மையாக்கிறதுக்கு எனக்கு கொண்டுட்டானா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் கையில் அருவாளோடு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, உனக்கு தான் சாமி வரும்ல பாட்டி, நீ சாமி வந்த மாதிரி கொஞ்சம் ஆதியை கூப்பிட்டு நீ பாரதியை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, கள்ளசாமியில் நான் ஆட மாட்டேன், அதெல்லாம் தப்புடா பேராண்டி, அது தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் இல்லை ப்ளீஸ் நீ பண்ணி தான் ஆனோம், எப்படியாவது தமிழுக்காகவாது நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டி ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நல்லதுக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அழகர். வந்த உடனே இவங்க எல்லோரும் சாமி கும்பிடுறாங்க. உங்கள் அம்மாக்காக நான் எதுவுமே செய்யலை, அட்லீஸ்ட் நம்ம அம்மாக்காக நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள், அழகர், பாட்டி, ஆதி 3-4 பேரும் நின்றுக்கிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி ஆடுன்னு சொல்லி பாட்டியை மிரட்டிகிட்டே இருக்காங்க ஆண்டாளும் அழகரும். ஒரு கட்டத்தில் பாட்டியும், ஓகே நான் கருப்பாக வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுறடா, 2 ஜீவன் ஒன்றால் ஒரே வருத்தத்தில் இருக்குது, இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, கட்டினவளை இவ்வளோ கஷ்டத்தில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல ஆதி நம்பிடுறாரு, கருப்பன் தான் சொல்கிறாருன்ட்டு. பட் ஆனால் இப்படி அவங்க திருப்பி சொல்லி இவங்களும் ஆமாம் நீங்கள் பாரதி விட்டு போயிடாதீங்க என்ன அப்படின்லாம் ஆண்டாள் சொன்ன உடனே அவருக்கு சந்தேகம் வந்துடுறது. உடனே பாட்டி எப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, பாட்டி அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே சொல்லுப்பா அப்படின்றாங்க பாட்டி. அப்போ உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு சாமிலாம் வரல அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறார், ஏன் பாட்டி நீங்களும் என்னை நோகடிக்கிறீங்க, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், எங்கிட்ட போய் எதுக்கு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே பாட்டி சொல்கிறாங்க, சரிப்பா நான் கள்ளசாமி வேணால் ஆடி இருக்கலாம், ஆனால் எங்கள் எல்லாரோட நோக்கமும் ஒன்று தான், நீ பாரதியை விட்டு போகக்கூடாது, அவள் பாவம், அவள் என்ன செய்வா, 2 குழந்தை இருக்குது, அவள் அதெல்லாம் நீ யோசிக்கணும், அவ்வளோ கஷ்டத்தில் போட்டுட்டு அவள் அந்த பாவமே உன்னை சும்மா விடாது, எல்லாரை விட பாவம் தமிழ் தான், பெத்த அப்பனை தொலைச்சிட்டு ஒன்று அப்பனா நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறதே கொடுமை, அந்த அப்பாவும் தன் கூட இல்லைன்னு நினச்சா அந்த குழந்தை என்ன பாடுபடும், இதெல்லாம் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிறாரு ஆதி. இதுக்கு நடுவில் ஆதி வீட்டில் வக்கீல் வராரு. வக்கீல் இந்த மாதிரி சொத்தெல்லாம் மாற்றி எழுதினா அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. உடனே பாரதி கேட்குறாங்க, என்னது இது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் ஆதி மொத்த சொத்தையும் உங்கள் பேரில், உங்கள் பொண்ணு பேரில், அப்புறம் பிறக்க போகிற குழந்தை பேரில், அப்புறம் அழகர் பேரில் பிரித்து எழுதிட்டாரு, அதோட பத்திரம் தான் இது. சாரை நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அவர் ஃபோனே எடுக்கலை, அதனால தான் நேரில் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா, அப்பா ஞாபகமாக இருக்குது போகலன்னு சொல்கிறா. பட் இந்த மாதிரிலாம் வக்கீல் சொன்னதை கேட்ட உடனே அவள் உடனே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அவள் என்ன சொல்கிறா, அம்மா நான் போயிடுறேம்மா, நான் எல்லாத்துக்கும் பழகிக்கிறேன், இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் ஆதி வராரு. ஆதி வந்த உடனே பாரதியை கண்டுக்காமல் உள்ளே போகிறாரு. உடனே பாரதி நிற்க வச்சு கேட்குறாங்க, என்னது இது ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் காட்டி கேட்டினோடனே, ஆமாம் நான் சொத்தெல்லாம் பிரித்து எழுதிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க, எனக்கு தேவை உங்கள் சொத்து இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் எங்கள் அம்மாவோட ஆசை, அதை தான் நான் பண்ணுறேன், அம்மா தான் பாரதிக்கு சொத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா அதை மட்டுமா சொன்னாங்க, பாரதியும் தமிழையும் என்றைக்குமே கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னாங்களே, அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, எங்களை நாளுக்கு நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தானே இருக்கீங்க, இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும், அது மட்டும்தான். நான் பல தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்போ உங்கள் அம்மாவோட சாவுக்கு நான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியை விட இப்போ நீங்கள் என்னை நடத்துறது இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க பாரதி. உடனே ஆதி சொல்கிறாரு, பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு தெரியல நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கே புரியல, அதனால் நான் என்ன முடிவெடுப்பேனோ எனக்கு தெரியல, அதனால் தேவையில்லாமல் இதை பற்றியே திருப்பி பேசாதீங்க, இந்த சொத்து பத்திரத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி அப்படியே அந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, எங்களுக்கு தேவை இந்த சொத்தோ சுகமோ பணமோ கிடையாது, நீங்கள் எங்கள் கூட இருக்கணுங்கிறது தான்,
அப்படிங்கிறாங்க. ஆதி அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடுது. தமிழ் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே அவள் கேட்குறா, அம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மடியில் படுத்துன்றா. அப்போ அப்படியே சொல்கிறா, அம்மா நம்ம இந்த ஊருக்கே வந்திருக்க வேண்டாம்ல, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நீயும் நானும் நிறைய அழுதுட்டோம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அப்பா நம்மளை விட்டு போயிடுவாராம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாரதி கிட்ட பதிலே இல்லை. எனக்கும் தெரியலம்மா, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஆதி வராரு. ஆதி ஒரு கையில் வீதி பொட்டலட்டோடு வந்துட்டு இப்படி 2 பேரையும் பார்த்துட்டு தமிழ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே தமிழுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. பாவம் உடனே ஓடி போய் அப்பா அப்படின்னு கட்டிக்கிறா. கட்டின்ற உடனே அங்கேருந்து பாரதியும் பார்க்குறா. பாரதிக்கும் மாற்றத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நாம் இனிமேல் பிரியவே கூடாது, 3 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி எட்டு விடுறாங்க. எட்டு விட்ட உடனே பாரதி அப்படியே எழுந்து அங்கேயே நிற்கிறாங்க. உடனே ஆதி கூப்பிட்றாரு, என்ன பாரதி உங்களை என்ன தனியாக கூப்பிடணுமா, வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவங்க உடனே ஓடி வராங்க. வந்த உடனே அவங்க உடனே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்ட உடனே அவங்களுக்கு வீதி எட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, பாரதிங்கிறாரு. அவங்க அப்படியே கட்டிக்கிட்டு அந்த நெஞ்சில் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவும் பேசாதீங்க, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க. அப்புறம் உடனே வந்து ஆதி சொல்கிறாரு, எனக்கு பசிக்குது பாரதி அப்படிங்கிறாரு. ஐயோ நீங்கள் தான் சாப்பிட்றதே இல்லையே, நான் சமைக்கவே இல்லை ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் இப்போயே பண்ணி கொண்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே சரியாயிட்டா மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் ஒன்றே அடுத்த சீன் ஒன்றே தமிழும் சொல்கிறா, நானும் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போயிடுறா. ஸோ இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமேல் ஆதி வந்து பாரதி ஏற்றுக்கிட்டாரு நம்ம நினைக்கும் போது இப்போ உடனே ஆதியோட மனசாட்சியும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ ஆதி வந்து மனசாட்சி வந்து சொல்லுது, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, நீ தான் அவங்கள ஏற்றுக்கல மன்னிக்கல இல்லை, அப்போ என்னத்துக்கு இந்த நாடகத்தை போடுற அப்படின்னு சொல்லி கேட்குது மனசாட்சி. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால் நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் இப்படி தான் நடிக்க போகிறேன், அவங்கக்கிட்ட நான் மாறிட்டா மாதிரி பாசமாக இருக்க மாதிரி தான் இருக்க போகிறேன், ஏன் கண்ணு முன்னாடி அவங்க அழறதை என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்கள என்னால் மன்னிக்கவும் முடியல, என்னால் சகஜமாக இருக்கவும் முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, அதனால் இனிமேல் நான் நடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனசாட்சி ரொம்ப கேவலமாக திட்டுது. ஒன்று உருப்படியாக அவங்கள விட்டு போயிடு, நடுவில் திருப்பி பாசத்தை காட்டாமல் இருந்தால் இப்போ திருப்பி பாசத்தை காட்டிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போனேன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நீ புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி வந்து எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தாத, என்னடா மனுஷன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி மறைஞ்சு போயிடுது. ஆதி அப்படியே பயங்கர குழப்பமாக நிற்கிறார். இங்கே ஆண்டாள் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஆதி போயிட்டு பாரதியோட பேசினாலா தெரியல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போதே பாரதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஆதி என்னோட பேசிட்டாரு, பசிக்குதுன்னாரு, நான் சமைச்சிட்ருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா ஆதி அங்கே வந்து நிற்கிறாரு. நின்று உடனே டே ரொம்ப சந்தோஷம்டா, நீ பாரதியோட பேசிட்டியாமே அப்படின்னு உடனே ரொம்ப தேங்க்ஸ் ஆதி அப்படிங்கிறாங்க ஆண்டாலும். சரி 3 பேரும் சாமிக்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆதி. அங்கே போய் நின்ன உடனே சாமி முன்னாடி வந்து அந்த கடையோட சாவியை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து இந்த கடை தரப்பை பண்ணிவிடுங்க, பல பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுனால நம்ம கடையை திறக்கலை, அதை திறந்து வேலையை ஆரம்பிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடை சாவியை கொடுத்துட்றாரு. தர்மலிங்கம் அதை ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. உடனே ஒரு அர்ஜென்ட்டாக கால் வருது ஆதிக்கு. உடனே சரி எனக்கு கால் வருது, நான் கிளம்புறேன், வெள்ளிக்கிழமை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. அந்த கால் யார்கிட்டேருந்துன்னா அந்த டாக்டர்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இவர் நினைவுகளை அழிக்கணும்னு சொன்னால் அந்த டாக்டர் கால் பண்ணுறாரு. அவர் உடனே வந்து நான் சொன்ன அந்த லண்டன் டாக்டர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இப்போது சென்னை வந்திருக்காரு, ஸோ அதனால் நம்ம வந்து அவரை மீட் பண்ணலாம், ஸோ வர ஃப்ரைடே அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த மெமரி டெலீஷனை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் டாக்டர் திருப்பியும் வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் கேட்குறதுனால பல நினைவுகள் வந்து உங்களுக்கு விட்டு போயிடும், முக்கியமாக இப்போ உங்கள் ஒய்ஃப் நினைவுகள்னால் உங்கள் ஒய்ஃபு சார்ந்த எல்லா விஷயங்களும் போயிடும், உங்கள் ஒய்ஃபு உங்கள் பொண்ணு யாரையுமே உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியாது, ஒய்ஃபுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காகவாது இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்காமல் இருக்கலாம் இல்லையா, இது கொஞ்சம் தப்பான முடிவாக எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு டாக்டர். இல்லை என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் வந்து என்னால் நான் நடந்துக்கிற விதத்தினால எனக்கு மட்டும் பாதிப்பு வந்தால் பரவாயில்ல, நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேன், அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி எனக்கு பாரதி பற்றின எந்த நினைவுகளுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் ப்ளீஸ் இது பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், எனக்கு இந்த சர்ஜரியை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு. அதோடு இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதை வந்து இந்த மெமரி டெலிஷனை பாசிட்டிவாக பார்த்தா பாரதி பற்றின அந்த தப்பான எண்ணங்களும் போயிடும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை மொத்தமாக பிரிஞ்சு போகிறதுக்காக இப்படி பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.